ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். கடந்த காலங்களெல்லாம் நம்ம சமீப காலங்களில் 3-4 மாதமாக லக்ன பலன் போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நமக்கு ராசி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், உங்கள் நட்சத்திரம் தெரியும், அதை விட்டு உங்களுக்கு ராசி தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியறதில்லை, நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் லக்னம். இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் அத்தனை பலன்களும் நம்முடைய கடைசி வரைக்கும் நடக்கும். இதை மறந்துடாதீங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் லக்னத்தின் அடிப்படையில் பலனை நம்ம போட்டுட்டு வர்றோம். இங்கே நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா, பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா, இதுதான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னத்திலேயே கோச்சாரத்தில் இந்த மாதம் சூரியன் குரு இருக்காங்க. அந்த சூரியனுமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ உங்கள் கையில் இந்த மாதம் பணம் இருக்கா, பொருள் இருக்கா, தனம் இருக்கான்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். அடுத்து யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்காங்க. அப்படி இருக்கிறது ஒரு சில விஷயங்களை துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க, சில சமயம் ரொம்ப யோசிப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கிரகங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் மூவ் ஆகணும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த முயற்சியில் நீங்கள் இறங்குங்க. அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செலவுகளை கொடுத்தா கூட நல்ல ஞானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது இருக்கார். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அல்லது பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். இந்த காலங்களில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவார்த்தங்கள் ரெண்டுமே கலந்து இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறை அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸு, ப்ராஃபிட்டு, வருமானம் உங்களுக்கு அத்தனையுமே இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்க, இது வரைக்கும் ஏதாவது லாபம் இல்லைன்னு கூட இந்த மாதம் பரவாயில்லாமல் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. முதல்ல மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் தான் செவ்வாய் பகவான். அவர் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 முக்கியம். வேலை இருக்குது, ஆனாலும் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கு 12ல் இருக்கார். அப்படி இருக்கிறது வேலையில் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு பிளேசஸ் மாறணும் அல்லது ரோல் சேஞ்ச் பண்ணணும் என்னுடைய ப்ரொஃபஷனில் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். நீங்கள் எந்த சர்வீஸ், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன் எதில் ஒர்க் பண்ணாலும் இதே தான் நிலமை. அதனால் இந்த மாதத்தில் உங்கள் வேலையில் உங்களுக்கு கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் அவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மட்டும் உங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும், அதை மாற்றுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் அப்படின்னாலே சனி பார்த்தாலே திருப்தியற்ற மனநிலைன்னு அர்த்தம். அதனால் எதுலேயுமே
நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்க பாருங்கள். இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை நினைக்கிறீங்களோ, குழந்தைக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அஃபேரில் இருக்கீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராகவே இந்த மாதத்தில் இருக்குது. வருமானம் இல்லாமல் இல்லை, நார்மலாக இருக்குது. நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன், வெவ்வேறு யூனிட் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் பரவாயில்ல. அதே சமயத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம் கூடும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நீங்கள் இந்த மாதம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். அதுலேயும் வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நான் அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணியிருக்கேன், எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புகழ் இருக்குது. பட் வருமானம், சம்பாத்தியம் எல்லாமே நார்மலாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா ஏற்றம், முன்னேற்றம், பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, நீங்கள் எந்த விளையாட்டு துறையில் இருந்தாலும் அதில் நீங்கள் பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க, குறிப்பாக இந்த மாதம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது லாட்ரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ அது பரவாயில்லைங்கிறதுக்காக பெருசாக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு சகாயமாக, ஆதாயமாக இருக்கும். இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதம் உண்டு. அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. ஸோ இந்த மாதம் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமியுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.